ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வந்தோடனே வெளியில் வந்து பார்த்தா பால்கனியில் இருக்கிற செடியெல்லாம் ரொம்ப வாடி போயிருந்துச்சு. மொட்டை மாடியில் இருக்கிறது இண்டோர் பிளான்ட்டு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிடுறேன். ஆனால் அந்த பால்கனியில் இருக்கிற செடிக்கு தண்ணி ஊற்ற மறந்துடுறேன். ஒரே ஒரு நாள் தண்ணி ஊற்றலனாலும் ரொம்ப காஞ்சிடுது. அப்புறம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு வந்தோம். காலையில் எழுந்திரிச்சாங்க இந்த செடியெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த செடிங்கள்லாம் பார்க்கும்போது அந்த கஷ்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுது. அதுக்காகவே மெயினாக செடி வச்சுட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம கூடவே சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஜீவன் வந்து என்னடி வளவலன்னு பேசுகிறேன், ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணும்டி அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் வீடியோவில் நான் எப்படி ஷார்ட்டாக சொல்ல முடியும்? லாங் வீடியோ அதே நான் பேசுகிறது வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் பேசுவேன். அதே வளவலன்னு சொல்கிறாங்க. நீ யூடியூபர்ஸ்லாம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏதாவது வீடியோ லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா பூஜை பண்ணுற வீடியோ எடுத்தோன்னா என்னால் வீடியோவில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதே தவிர பூஜை திருப்தியாக பண்ண முடியல. அப்படி பூஜையும் திருப்தியாக இருக்கணும், வீடியோவும் போடணும்னா கண்டிப்பாக யாராவது வீடியோ எடுக்கணும். ட்ரைபேட் வச்சு எடுக்கலான்னு பார்த்தா நம்ம முடிஞ்ச முகரெல்லாம் தெரியுது. ஆங்கிள் மாற்றி மாற்றி வச்சு எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு பூஜை பண்ணுற நேரமே முடிஞ்சிடும். சரி, போக போக கற்றுக்கலாம், இப்போ தானே யூடியூப்குள்ளே வந்திருக்கோம், போக போக நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருப்ப, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே ஃபீல் பண்ணுவேன், ஸ்ட்ரெஸ் ஆகுவேன், உனக்கு இந்த பேட் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும்னா நீ ஸ்டார்ட் பண்ணு, இல்லாட்டினா விட்டுரு அப்படின்னாங்க. சரி, இறங்கிட்டோம், இனி நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இடத்த செடி வச்சிருக்கிற இடத்த நான் கொஞ்சம் அழகாக மாற்றணும், ஒரு மினி கார்டன் மாதிரி வைக்கணும் அப்படின்றது ஆசை. ஆனால் நான் வீடு பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ நான் இங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆசைப்படுற மாதிரி வீடு கிடச்சிச்சின்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மொட்டை மாடியில், இது பேர் ப்ளூ டேஸின்னு சொல்லுவாங்க, சரியாக தெரியல, ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே பன்னீர் ரோஸ் நல்லா பூத்துடுச்சு. பன்னீர் ரோஸ் மட்டும் நம்ம வீட்டில் ஒரு செடியோ இல்லை 2 செடியோ வச்சாலே போதும், நல்லா சூப்பராக பூ கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோ அழகாக நிறைய பூக்கும் ஒரு செடியிலேயே.